தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைவையொட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அமைதி பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் விஜயகாந்தின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு அமைதி பேரணியாக கடலூர் சாலையில் இருந்து புறப்பட்டு பண்ருட்டி 4 முனை சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கும்பகோணம் சாலை, சென்னை சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்று நிறைவடைந்தது. தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள், விவசாய சங்கத் தலைவர்கள், வணிக சங்க பிரதிநிதிகள், பொது நல அமைப்புகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பெண்கள் சிலர் மறைந்த விஜயகாந்த் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியபோது கண்ணீர் விட்டு அழுதனர். படத்திலே நடித்து 30வது நாள் விழாவிற்கு பண்ருட்டி போலீஸ் வந்தாங்க. அதில் கிட்ட கூட போய் பார்க்க முடியாது. கூட்டத்தில் கூட்டமா டிக்கெட் எடுத்து நெட்டில் பார்த்த இளைஞர்கள் ரசிகர்கள் இருந்தார். அப்பெல்லாம் படம்லாம் வந்து மாலை போடணும், அதான் நான் தம்பி கேட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது அப்போ கேட்டீங்க குழந்தைகள் இருக்கிறது அண்ணன் தான் சொல்லுவோம், விஜயகாந்த் தான் சொல்லுவோம். நான் முதல்ல சந்திக்கிறதுக்காக பல முறை சென்னைக்கு போயிருக்கேன். ராஜமாத்திரத்தில் 16 ராஜமாத்திரத்தில் போகும்போது நான் 4 போகும்போது என்னால் சந்திக்க முடியல. வணக்கத்தை கூறி இங்கே அனைத்து கட்சி சார்பா எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் நம்ம வந்து கலந்துக்கிறோம்னா ஒரு மனிதநேய பண்பாளருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையாக தான் இங்கே வந்து நம்ம நிகழ்கிறோம். அவருக்கு நிறைய சில கொள்கைகள்லாம் நிறைய வச்சு வாழ்ந்துருக்காரு கேப்டன்னு. குறிப்பாக ஒரு திரையில ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அவர் வந்து மற்ற மாநில மொழியில நடிக்க மாட்டேன், தான் பிறந்த ஊரான தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன்னு நடிச்ச ஒரு மாமனிதர். அது ஒரு மொழியாவே இருக்காரு. எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காரு. எது இருந்தாலும் தான் மண்ணை எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்ற ஒரு விஷயத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சி ரீதியா அரசியல் ரீதியா எந்த ஒரு விண்ணப்பம் இருந்தாலும் அவரோட நிகழ்வு ஒன்று வாட்ஸ்அப்ல வரும்போது உண்மையிலே பார்த்து தழுதழுது. அந்த இறந்த செய்தி கேட்ட உடனே என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல மனிதருக்கு போராட்டத்துக்கு செய்த வாய்ப்பளித்த சிவகுலத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.